இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன நினைச்சிட்டு பேசுறீங்க? என்ன பார்த்தா பொறாமப்படுற மாதிரி இருக்கா? சொல்லுங்க சித்தி, என்ன பார்த்தா அப்படி தெரியுதா? நீங்களே அப்படி சொன்னா நான் எப்படி சித்தி தாங்குவேன்? இதுக்கு நீங்க என்ன 2 அடி அடிச்சிருக்கலாம். வலிக்குது சித்தி. ஓஹோ, இதுல இப்படி ஒரு மேட்டர் இருக்கா? இதை வச்சு ஏதாவது ஒன்று செய்யணுமே. செய்வோம். துளசியும் அவ சித்தியும் பேசுறத நான் ஒட்டு கேட்டேன். நாங்க எதுவும் கேட்கலையே. நீ கேட்கலனால நான் சொல்லி தானே ஆகணும். இப்ப சொல்லணுமா வேணாமா? அவங்க பேசினதெல்லாம் நான் கேட்கல. நீங்க என்ன கேட்டீங்களோ அத சொல்லுங்க. ராஜசேகர், இங்க பாருங்க, நமக்கு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருந்தா தயவு செஞ்சு சொல்லுங்க, இல்லனா வேண்டாம். ஜனனி கர்ப்பமானதுல அந்த துளசி அவ மேல பொறாமப்படுறா. அண்ணே, நிஜமாவா சொல்றீங்க? சத்தியமா கேட்டு வந்ததுதான் சொல்றேன். டிவா மலேசியால இருக்கும்போது நிலாவுக்காக வாங்கி அனுப்பிச்சது. அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற? எவ்வளவு முக்கியமான சீரியஸான விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப எல்லாரும் சேர்ந்து விளையாட முடியுமா என்ன? நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இத நிலா மூலியமா க்ளோஸா பறக்க விட்டு ஜனனிய பயமுறுத்தி அந்த பயத்திலேயே கர்ப்பத்தை கலைக்கணும். இது எப்படி அண்ணி சரியா வரும்? கண்டிப்பா சரியா வரும். ஆனா இதை இயக்க போறது நான் இல்ல, துளசி. நிலா கிட்ட கொடுத்து இதை எப்படி பறக்க விடுறதுன்னு துளசி கிட்ட கேளுன்னு சொன்னா துளசி அத செஞ்சு காமிப்பா. சரி, ஓகே. துளசியின் ஜனனிய பயமுறுத்தணும். அவதானே ரிமோட்டையே கண்ட்ரோல் பண்ணுவா. இது ஒரு சூப்பர் மாடல். இதுக்கு 2 ரிமோட் இருக்கு. குழந்தை கையில ஒரு ரிமோட் இருக்கும். தேவைப்படும் போது அந்த ரிமோட்டை வேலை செய்யாம நிறுத்திட்டு இன்னொரு ரிமோட் மூலமா நாம ஆபரேட் பண்ணணும். ஹே அமராவதி, சூப்பர். ஒன்னு நாம நிலா கிட்ட கொடுத்து துளசி கிட்ட கொடுக்க சொல்லலாம். ஓரளவுக்கு பறக்க ஆரம்பிச்சதும் அந்த ரிமோட் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ரிமோட்டை வச்சு நம்ம வேலை செய்யலாம். ஜனனியை இடிக்கிற மாதிரி போய் பக்கத்துல பறக்க விட்டோம்னா அவ பயத்துல ஓடுவாள்ல. அவளை ஓட வச்சு பயத்துல வழுக்கி கீழே விழணும். அமராவதி, நீ பெரிய சயின்டிஸ்ட் தான், அதுலயும் கிரிமினல் சயின்டிஸ்ட். இப்போ ஓகே, சூப்பர் ஐடியா. அமராவதி, கலக்கிட்டு போ. இது செஞ்சா கர்ப்பமும் களைஞ்சிடும், பழியும் பாவமும் அந்த துளசி மேல விழுந்துரும். ஒரே கல்லுல 2 மாங்காய். மா, ஒரே கல்ல 2 மாங்காய் இல்ல, ஒரு ட்ரோனு 2 ரிமோட். துளசி, பாட்டிக்கிட்ட அனுப்புங்க. இன்னும் கிட்ட போங்க. இரு. ஏய், என்ன பண்ற பார். ஏய், என்னடி இது? என்ன பாட்டி, பெரிய வீராங்கனை மாதிரி பேசுவ? பயந்து சாகுறியே. இதோ பாரு, ஒரே அடிதான். இது ஒண்ணுக்கும் உதவாம போயிடும். மரியாதையா இதை தள்ளி போ சொல்லு. தள்ளி போன்னு சொல்ல அது போகும். அப்படியா? ஆமா. அதுக்கு காதெல்லாம் கேக்குமா? கிழவிக்கு பேச்ச பாத்தியா? இந்த கிழவி ஃபர்ஸ்ட் போகணும். பாட்டி, அது நான் வாங்கிட்டு வந்தது. கண்டிப்பா உங்க பேச்ச கேட்கும். என்ன பாட்டி, சொல்லிதான் பாருங்களேன், போதான்னு பார்க்கலாம். ஏய், தள்ளி போ போன்னு சொல்றேன்ல. அட ஆமா. ஏய், என்னடா இது, சொன்ன பேச்ச கேக்குது? ஏன் பாட்டி, நான் வாங்கி கொடுத்ததாச்சு, கேட்காம இருக்குமா? இதுக்கு 6 அறிவு. ஓ, இப்படியெல்லாம் நடக்குமா?
இப்போ துளசி ரிமோட்டை கட் பண்ணுங்க. ஆ அண்ணா. ஆ பண்ணிட்டா போச்சு. ஆ. இப்போ இந்த ரிமோட்டை ஆப்ரேட் பண்ணுங்க. ஏங்க இடிக்கிற மாதிரி போங்க. அண்ணே, இடிச்சா கூட தப்பு இல்ல. போங்க, இன்னும் கிட்ட போங்க. துளசி கொஞ்சம் அந்த பக்கமா திருப்பிடுமா? பார்த்து அந்த பக்கமா அனுப்பு. துளசி பார்த்து பார்த்து. ஐயோ ஜனனி, துளசி நீ ஓடி வராத. துளசி ஜனனி பாத்து. துளசி ஜனனி. துளசி பாத்துமா, பாத்து. துளசி 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 எழுந்திருமா. பார்த்து நில்லு. துளசி என்னமாச்சு? துளசி எழுந்திரு. பார்த்து பார்த்து. எழுந்திருமா. எங்க அடி எதுவும் படல இல்ல? இல்ல ஒண்ணும் இல்லம்மா. துளசி ஒண்ணும் ஆகல. எதுவும் ஆகல. அடிபட்டுச்சாமா? எதுவும் ஆகல. எதுவும் ஆகல. சொல்லு. உனக்கு எதுவும் ஆகல? என்னம்மா அடிபட்டுச்சு? இல்லம்மா ஒண்ணும் ஆகல. ஏன் இப்படி பண்ண? என்ன பார் துளசி, ஏன் இப்படி பண்ண? பதில் சொல்லு துளசி. இப்படி பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? ஏதாவது சொல்லு. என்ன கேக்குறீங்க? நான் எந்த தப்பும் பண்ணலையே. நானே கீழே விழுந்த வலியோட அமைதியா தானே உட்கார்ந்திருக்கேன். என்ன எடுத்துட்டு வந்து எதுக்காக இப்படி பண்ணேன்னு கேக்குறீங்க? என்ன ஆச்சு சித்தி உங்களுக்கு? பொய் சொல்லாத. ஜனனி மறுபடியும் தவறி கீழே விழட்டோன்னு முயற்சி பண்ணிருக்க. இதெல்லாம் வேண்டாம். அந்த பொண்ணு தப்பிச்சிருச்சு. சித்தி சரியா தெரியாம பேசாதீங்க. நான் இதுக்காக ஜனனியை போய் விழ வைக்கணும்? என்ன அவ கர்ப்பமா இருக்கா? அதுக்காகத்தான் சொல்றேன். சித்தி நான் அப்படி பண்ணுவேனா? எப்படி சித்தி நீங்க எப்படி நினைக்கலாம்? யாரும் சொல்லல, அத நானே பார்த்தேன். எதை பாத்தீங்க? எதை பாத்தீங்க சொல்லுங்க சித்தி, என்ன பார்த்து சொல்லுங்க. நான் அந்த மாதிரி பொண்ணா? இத பாரு, இப்பெல்லாம் நீ நீயா இல்ல. உன்கிட்ட பயம் இருக்கு. நீ என் துளசியே இல்ல. உன் முகமே சரியா இல்ல. நீ எதையோ என்கிட்ட மறைக்கிற. எங்க நீ பொய் சொல்லலன்னு சத்தியம் பண்ணு. என் மேல சத்தியம் பண்ணு.